வணக்கம் நண்பர்களே. யூபிஎஸ்சி ஃபியூச்சரில் ஐஏஎஸ் எக்ஸாமினேஷனுடைய மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டையும் நம்பர் ஆஃப் அட்டம்ஸையும் குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இதை பற்றி நேற்று நம்ம சேனலில் ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன். இங்கிலீஷில் வீடியோ கொடுத்துருந்தேன். காரணம் என்னன்னா, மற்ற ஸ்டேட்டில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸும் அதை பற்றி கேட்டிருந்தாங்க. எல்லாருக்கும் புரியணும் அப்படின்றதுக்காக இங்கிலீஷில் பேசியிருந்தேன். ஆனால் நிறைய மாணவர்கள் தமிழ்லேயே விளக்கம் கொடுங்க, தமிழில் நீங்கள் பேசி விளக்கம் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு பெட்டராக புரியும்னு கேட்டிருந்தாங்க. அதனால் இந்த வீடியோவில் நேற்று கொடுத்த அதே விளக்கத்தை இப்போ நான் தமிழில் கொடுக்க போகிறேன். சரி, இந்த மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் சம்மந்தமான இந்த பேச்சு இருக்கு இல்லையா, டிஸ்கஷன், இது ஏன் இப்போ திடீர்னு வந்திருக்குன்னா, சில நாட்களுக்கு முன்னாள் ரிசர்வ் வங்கியினுடைய கவர்னராக இருந்த சுப்பாராவ் அவர்கள், இவரே ஒரு சிவில் சர்வெண்ட்டாக இருந்தவர் தான். இவரும் எக்ஸாம் எழுதி தான் செலக்ட் ஆனார். அந்த காலத்தில் இவர் இந்த எக்ஸாம் சம்மந்தமாக தங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டிருந்தார். அதுவும் ஸ்பெசிஃபிக்காக இந்த மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டும் நம்பர் ஆஃப் அட்டம்ஸும் ரொம்ப அதிகமாக இருக்குது, இந்த அளவுக்கு இருக்கக்கூடாது, இது சரி கிடையாதுன்னு சொல்லியிருந்தார். எந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்குன்றதையும் சொல்லியிருந்தார். 27 இயர்ஸ், 27 வயசை மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டாக வச்சிருந்தோம். நம்பர் ஆஃப் அட்டம்ஸ் இதை 3ன்னு வச்சுருங்க, இது கரெக்டாக இருக்குன்னு சொல்லியிருந்தார். அது இல்லாமல் அவருடைய காலகட்டத்தில், அதாவது அவர் எக்ஸாம் எழுதும்போது இருந்த நிலையையும் சொல்லியிருந்தார். அப்போது மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 24 தான் இருக்கும், நம்பர் ஆஃப் அட்டம்ஸ் 2 தான் இருக்கும் அப்படின்றதையும் அவர் வந்து சொல்லியிருந்தார். சரி, ஏன் இப்படி அவர் சஜஸ்ட் பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு லாஜிக்கை வச்சு தான் அவரும் பேசியிருந்தார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐஏஎஸ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில் பல ஆண்டுகளை மாணவர்கள் செலவிடுறாங்க. ஒரு முறை உள்ளே வந்து எஃபர்ட் போட்டாங்கன்னா அவங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக மனசு இருக்காது விட்டுட்டு போகிறதுக்கு அப்படின்றது சொல்லியிருந்தார். இது உண்மையானு கேட்டிங்கன்னா உண்மைதான், நானே இதை ஃபீல் பண்ணியிருக்கேன். ஒரு மாணவர் செலக்ட் ஆகிறாருன்னா இன்னொரு பக்கம் 10 மாணவர்கள் செலக்ட் ஆகாமல் தான் போவாங்க. இது ஒன்றும் பண்ண முடியாது. ஆனாலும் அவ்வளோ ஈஸியாக விட்டுட்டு வர முடியாது. அதனால் அவங்களுடைய இளமையில் பல ஆண்டுகளை இதில் செலவழிச்சிடுறாங்க. அதனால் அட்டம்ஸை குறைச்சிருங்க, ஏஜ் லிமிட்டை குறைச்சிருங்க, உள்ளே வந்து ட்ரை பண்ணி பார்க்கட்டும், ஒருவேளை கிடைக்கலன்னா விட்டுட்டு போயிட்டோம் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். இப்போது பர்சனலாக தனிப்பட்ட முறையில் அவர் சொன்ன இந்த கருத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை. 27 வயசு அப்படிங்கிறது கம்மி, 3 அட்டெம்ப்ட் அப்படின்றது தான் கம்மி தான். ஸோ அவர் சஜஸ்ட் பண்ணதை என்னால் ஏற்றுக்க முடியாது. பட் இது அவருடைய சஜஷன், சரிங்களா? ஸோ இதுதாங்க பேக்ரவுண்ட். இதனால தான் இப்போ இந்த மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் சம்மந்தமான இந்த டிஸ்கஷன் மறுபடியும் வந்திருக்கு. இவர் பேசுனதை கேட்ட நிறைய மாணவர்கள் இப்போ வந்து பயத்தில் இருக்காங்க, ஆங்ஸைட்டியில் இருக்காங்க. ஒரு வேளை குறைச்சிட்டா என்ன பண்ணுறது, ஒருவேளை எனக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிட்டா என்ன பண்ணுறது அப்படின்ற பயம் வருது. நியாயமான பயம் தான். நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுங்க, இந்த மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் சம்மந்தமான இந்த பேச்சு இருக்கு இல்லையா, இது ஏதோ நேற்று அல்லது போன வாரம் வந்த பேச்சு கிடையாது. சுப்பாராவ் அவர்கள் பேசுனதுனால இப்போ அது பேச்சுக்கு வரல. இதனால் ஏதோ யூபிஎஸ்சி இதில் கவனம் செலுத்தி மாற்றத்தை கொண்டு வருவாங்கன்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் உண்மை கிடையாது. இது சம்மந்தமான டிஸ்கஷன் பல ஆண்டுகளாக போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட ஒரு குவார்டர் செஞ்சுரியாக போகுது, 25 ஆண்டுகளாக போகுது அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். ஏஆர்சி, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீஃபார்ம்ஸ் கமிஷன், இதை பற்றி பேசியிருக்கு. 2000s இதில் 2 எக்ஸ்பர்ட் கமிட்டிஸ் இதை பற்றி பேசியிருக்கு. ஹோட்டா கமிட்டி, இன்னொன்று அலாக் கமிட்டி. 2 கமிட்டியும் யூபிஎஸ்சியினுடைய ஏஜ் லிமிட்டை குறைச்சிருங்க அப்படின்னு சஜஷன் கொடுத்துருக்காங்க. ரீசெண்டாக 2016 அமைக்கப்பட்ட எக்ஸ்பர்ட் கமிட்டி, பஸ்வான் கமிட்டி, இவங்களும் ஏஜ் லிமிட்டை குறைங்கன்னு அவங்க ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே சஜஷன்ஸ் தான், ரெக்கமெண்டேஷன்ஸ் தான். இதை கம்பல்சரியாக ஏற்றுக்கணும் அப்படின்னு சட்டம் கிடையாது. கவர்மெண்ட் ஏற்றுக்கலாம், ஏற்றுக்காமலாம் போகலாம். யூபிஎஸ்சிக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் இருக்குது. ஆக்சுவலாக இந்த முடிவுகளை யூபிஎஸ்சி எடுக்காது, டிஓபிடி அப்படிங்கிற இன்னொரு டிபார்ட்மெண்ட் தான் எடுக்கும். யூபிஎஸ்சிங்கிறது வெறும் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி தான், ரைட்டுங்களா? அப்போது இந்த சஜஷன்ஸ்லாம் பல ஆண்டுகளாக இருக்குது. இப்போ சுப்பாராவ் அவர்கள் இதை பற்றி பேசி இருக்கிறதுனால இன்றைக்கி இருக்கிற கேண்டிடேட்ஸ் வந்து இதில் கவனம் செலுத்துகிறாங்க. ஸோ இதுதாங்க இதற்கான பேக்ரவுண்ட். அதனால் இதை பற்றி நீங்கள் பயப்பட தேவையில்லை. சொல்லப்போனால் 2013 யூபிஎஸ்சி ஏஜ் லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணாங்க, நம்பர் ஆஃப் அட்டம்ஸை இன்க்ரீஸ் பண்ணாங்க. எல்லா கேட்டகரிஸ்க்கும், ஜென்ரல், ஓபிசி, எஸ்சி, எஸ்டி எல்லாருக்கும் 2 வயசு அதிகப்படுத்தினாங்க, 2 அட்டம்ஸை எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க. இப்போ ஜென்ரல் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி 30 வயசு தான் இருக்கும், இப்போ 32 வயசு. அட்டம்ஸ் 4 தான் இருக்கும், இப்போ 6 அட்டம். அப்போ ஆக்சுவலாக யூபிஎஸ்சி இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு, ரைட்டு? அதனால் இதை யோசிச்சு நீங்கள் பயப்பட வேணாம், ஆங்ஸைட்டி வேணாம், இதை மறந்து நீங்கள் படிங்க. சரி, இதை தாண்டி நீங்கள் கேட்கலாம், சரிங்க ஒருவேளை யூபிஎஸ்சி இப்போ இதை பற்றி மும்மரமாக யோசிக்கிறாங்க, அப்படி வாய்ப்பு இருக்கா, குறைக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்கலாம். ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட்டையோ அல்லது அட்டம்ஸையோ குறைக்கிறது அவ்வளோ சீக்கிரமாக யூபிஎஸ்சி பண்ண மாட்டாங்க. ஒரு காலகட்டத்துக்கு மேலே தான் இதை பற்றி யோசிப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 5-6 வருடங்கள் கிட்ட ஆகும். அப்போ தான் ஒரு மாற்றம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, அல்லது அதை பற்றி யூபிஎஸ்சி சீரியஸாக திங்க் பண்ணோம். இதில் சில பொலிட்டிக்கல் கால்குலேஷன்ஸும் இருக்குது.
அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். ஆனால் இதுதான் உண்மை. அதனால் இதற்கான விளக்கத்தை நான் கொடுத்துட்டேன். தயவுசெய்து இதை பற்றி யோசிக்காதீங்க. இது திரும்பவும் வரும் சோஷியல் மீடியாவில். 2014 இந்த மாதிரி ஆச்சு. அப்போ யாரோ இதை பற்றி பேசி சில பேர் அதை ஸ்ப்ரெட் பண்ணி அப்போ நிறைய பேர் பயந்துட்டு இருந்தாங்க. அப்போ நானே ஒரு ஆஸ்பிரண்ட்டாக இருந்தேன். அந்த டைமில் நான் 3 இன்டர்வியூவே போயிட்டு வந்துட்டேன். அப்போ எங்களுக்கு கொஞ்சம் ஏஜ் அதிகம், ஒரு 28 29 வயசு கிட்ட இருக்கும். அப்போ நாங்கள் பயந்தாலும் ஒரு நியாயம் இருக்குது. இன்றைக்கி சின்ன பசங்களாம் பயப்படுறாங்க. வயசு கேட்டால் 20 வயசுன்னு சொல்கிறாரு. உனக்கு ஏன்பா அந்த பயம்னா, இல்லை சார் பயம் தான் எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் உண்மை என்ன அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுங்க, தெளிவோடு இருங்க, தைரியத்தோடு படிங்க. இதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணாதீங்க. தேவையில்லாமல் இதை பற்றி நீங்கள் கவலைப்பட்டீங்கன்னா இது உங்களுடைய படிப்பை பாதிக்கும். உங்களை அறியாமலே கவனம் போயிடும். இல்லாத ஒரு விஷயத்தை யோசித்து பயந்து இன்றைக்கி இருக்க வாய்ப்பை விட்டுறாதீங்க. சரியா? நன்றி.